அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் வெளிநாட்டு போட்டியாளர்கள் அல்லது நட்பு நாடுகளுக்கு வரி விதிக்கும் அமெரிக்காவின் எந்த நடவடிக்கையிலும் மலேசியா தனது கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தி உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தடையற்ற வர்த்தகத்திற்கு உதவாத எந்த ஒரு கொள்கையும் ஆசியான் மற்றும் மலேசியா உள்ளிட்ட பிராந்தியத்தை மட்டுமல்ல அமெரிக்காவையும் பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். ஒரு கொள்கையாக அமெரிக்காவின் நிலைப்பாடு அதுவாக இருந்த போதிலும் நிச்சயமாக தாங்கள் எதிர்ப்பதாக அவர் கூறினார். கடந்த பல தசாப்தங்களாக மேற்கு நாடுகள் சுதந்திர வர்த்தகத்தை பற்றி பேசி வருகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டினார். டிரம்பின் இந்த திடீர் கட்டண அறிவிப்பை தாம் கொள்கை அளவில் எதிர்ப்பதாக அன்வார் கூறினார். சாத்தியமான வர்த்தக போர்கள் மற்றும் டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் அமெரிக்காவால் விதிக்கப்படவிருக்கும் வரிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும்படி கேள்வி கேட்டதற்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். இரு உலக வல்லரசு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் நடந்து வரும் போதிலும் அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் மலேசியா தொடர்ந்து சிறந்த இருதரப்பு உறவுகளை பேணுவதாக நிதி அமைச்சரான அன்வார் கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் மலேசியாவின் அணுகுமுறை இதுதான். துருக்கி, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பிற நாடுகளும் நமக்கு முக்கியமானவை என்று அன்வார் விளக்கினார். அதனால்தான் பிரிக்ஸ் அமைப்பில் சேர விண்ணப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சரவா, பிந்துலு, செபாவ் மாவட்டத்தில் உள்ள துவாய், ரோமா, பிஜி, உத்தே வரிசை வீடுகள் தீயில் எரிந்ததால் 11 குடும்பங்கள் வீடுகளை இழந்து பரிதாபத்திற்குள்ளாகினர். நீடித்து நிலைக்காத பொருட்களால் கட்டப்பட்ட பாரம்பரிய ஈபான் வீடுகள் அவை என்பதால் தீயில் நாசமானதாக சரவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த தீ விபத்து தொடர்பாக பிந்துலு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு இரவு 10:58 மணியளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாக அவர்கள் தெரிவித்தனர். குடியிருப்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறியதால் காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்று செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நேற்று காலை வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 132.3 வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் ஒரு லாரி மற்றும் ட்ரெய்லர் மோதிய விபத்தில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். காலை 7 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து வந்த புகாரை தொடர்ந்து 49 வயதுடைய நபர் ஒருவர் ஓட்டிச் சென்ற ட்ரெய்லர் ஜொகூர்பாருவிலிருந்து கோலாலம்பூருக்கு சென்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக மூவார் காவல்துறை தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் அசீஸ் தெரிவித்தார். இருப்பினும் அந்த இடத்தை அடைந்ததும் பாதிக்கப்பட்ட 44 வயது எஸ் தேவேந்திரன் ஓட்டிச் சென்ற லாரி ட்ரெய்லரின் பின்புறத்தில் மோதி பலத்த காயங்களுக்கு உள்ளானது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர் மூவார் மருத்துவமனையின் சிவப்பு மண்டலத்தில் சிகிச்சை பெற்ற போது இறந்தது உறுதி செய்யப்பட்டது. ட்ரெய்லர் ஓட்டுநர் காயம் இன்றி உயிர் தப்பினார். சபா கோத்தகினபாலு, ராணாவ் மாவட்டத்தில் உள்ள கேஜி நபுடான் அருகே ஒரு விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து ட்ரக் ஓட்டுநர் ஒருவர் தனது வாகனத்திற்குள் சிக்கி 18 மணி நேரத்திற்கு பிறகு இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று வியாழக்கிழமை காலை 8:30 மணியளவில் ட்ரக்கில் மின் கம்பங்கள் மற்றும் கான்கிரீட்டை ஏற்றிக் கொண்டிருந்த 30 வயதுடைய சம்பந்தப்பட்ட நபர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு சறுக்கி 50 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்தார். விபத்தை தொடர்ந்து அவர் மண்ணில் சிக்கியதாக சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ஏயாசான் அல் புகாரியின் வரி விலக்கு மீதான அவதூறு வழக்கு தொடர்பாக லிம்வான் எங்கிற்கு வழங்க வேண்டிய 14 லட்சம் வெள்ளி தொகையை முகைதீன் யாசின் முழுமையாக செலுத்தியுள்ளார். லிமின் வழக்கறிஞர் குவோ கேக் சியோங் தனது நிறுவனத்தின் வாடிக்கையாளர் கணக்கில் 10 லட்சம் வெள்ளி நிலுவைத் தொகையை ஜனவரி 27ஆம் தேதிக்கு முன்னதாக நேற்று செலுத்தியதாக கூறினார். கடந்த டிசம்பரில் 4 லட்சம் வெள்ளி பண பரிமாற்றம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். டிசம்பர் 16ஆம் தேதி நீதிபதி ரோஸ் மாவா ரசைனிடம் இருந்து முகைதீன் நிபந்தனையுடன் கூடிய தடையை பெற்றார். அந்த தடையின் விதிமுறைகளின்படி டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் 4 லட்சம் வெள்ளி செலுத்த வேண்டும் என்றும் மீதமுள்ள தொகையான 10 லட்சம் வெள்ளியை ஜனவரி 27ஆம் தேதிக்குள் செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முகநூலில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் முகைதீன் முன்னாள் நிதி அமைச்சரான லிங்வான் எங்கை அவதூறாக பேசியதாக தீர்ப்பளித்ததை தொடர்ந்து நவம்பர் 8ஆம் தேதி உயர்நீதிமன்றம் லிம்முக்கு 13,50,000 வெள்ளி நஷ்ட ஈடு மற்றும் 50,000 வெள்ளி செலவுக்கான தொகையை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பை வழங்கியது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.